அட இங்கே பாருடா 165க்கே ஆல் அவுட் ஆகிட்டாங்க சன்ரைசர்ஸா அதுங்கிற மாதிரி தான் இருக்குது. என்னது 165க்கு ஆல் அவுட்டா சன்ரைசர்ஸா? ஏங்க டாஸ் வின் பண்ணி ஃபஸ்ட்டு பேட்டிங் எடுத்தாங்க, இப்படி 165க்கு ஆல் அவுட் ஆகினாங்க. ஏங்க 250 மேலே அடிப்பாங்கன்னு பார்த்தா இப்படி சண்டே அன்னைக்கு இப்படி சொதப்பிட்டீங்களே, என்டர்டெயின்மெண்ட்டுக்கு எங்களுக்கு எங்கடா போகிறது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரி என்ன நடந்துச்சுன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம் வாங்க. டாஸ் வின் பண்ணி சன்ரைசர்ஸ் ஃபஸ்ட்டு பேட்டிங் எடுத்தாங்க. ஆரம்பத்தில் ஏதோ நல்லா தான் இருந்துச்சுன்னு சொல்லலாம். அபிஷேக் சர்மாவுக்கு மட்டும் இன்றைக்கி மாட்டலை, அப்படி தான் இருக்குது இன்றைக்கி. என்ன ஆச்சுன்னா 15 ரன்னுக்கு அவுட் ஆகிட்டார். யாருகிட்ட இது? கார்த்திக் கிட்ட. சரி அவர் அவுட் ஆனா டிராவிஸ் ஹெட்டை போன மேட்ச் மும்பையோட எங்கே விட்டாரோ அங்கே இருந்து இந்த மேட்சும் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அட என்னையா சொல்கிற, போட்டு வெளுத்து வாங்கிட்டாருன்னு தான் சொல்லணும். சரி அவரோட இசான் கிஷானும் சேர்ந்து பவர் பிளேயில் 71 ரன் அடிச்சிட்டாங்க, ஒரே ஒரு விக்கெட்டு தான். அப்படின்னா இப்படி விளையாண்டுருப்பாங்க பாருங்க. இசான் கிஷான் ஒரு பட்டம் காட்டுன்னு காட்ட, டிராவிஸ் ஹெட்டை வெறித்தனமான ஆட்டத்தை ஆட 50 அடிக்க, டிராவிஸ் ஹெட்டை 28 பாலில் 61 ரனுக்கு வருண் சக்கரவர்த்திகிட்ட மாட்டிட்டாரு. அப்படி தான் சொல்லியானோம். இஷான் கிஷானு பொறுமையாக விளையாண்டு 29 பாலில் 42 ரன் அடித்து சுனில் நாராயண் அவுட்டு. சரி அடுத்த ஹென்ரி கிளாசனு போன மேட்ச்சு நல்லா அடித்தார், இந்த மேட்ச் அடிப்பார்னு பார்த்தா அவர் ரவிச்சந்திரன் அன்கிட் வர்மா இங்கே 3 பேருமே வருண் சக்கரவர்த்தி சூழலில் சிக்கிட்டாங்கன்னு தான் சொல்லி ஆகணும். என்னையா இப்படி சொல்கிற? ஆமாம் அப்படி தான் சொல்லி ஆகணும், வேறு வழி இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரி 19 ஓவர்லேயே 165க்கு ஆல் அவுட் ஆகிட்டாங்க சன்ரைசர்ஸு. அட போவமே, இது என்னடா சன்ரைசர்ஸ்க்கு வந்த கொடுமை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரி அதிகபட்சமாக வருண் சக்கரவர்த்தி 3 விக்கெட்டும், சுனில் நாராயண் 2 விக்கெட்டும், கார்த்திக் 2 விக்கெட்டும் எடுத்தாங்க. சரி செகண்ட் இன்னிங்ஸை எப்படி விளையாட போகிறாங்கன்னு தெரியல. இதெல்லாம் ஒரு ரன்னா கேகேஆர் இருக்கிற ஃபார்மில் இப்போ போன மேட்ச் வின் பண்ணாங்க, இந்த மேட்ச் வின் பண்ணிடுவாங்கன்னு தான் நினைக்கிறோம். எனக்கு சப்ப ரன்னு தானே அப்படின்னு பார்த்தா ஆமாம் அதே மாதிரி தான் செகண்ட் இன்னிங்ஸ் அதிரடியாக ஆடினார். யார்? பின் ஆலனு 13 பாலில் 29 ரன் அடித்தார். என்னடா இப்படி அடிக்கிற, திடீர்னு வந்து 2 மேட்ச்சு காணும் இப்போ வந்து அடிக்கிற அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அவருமே அவுட் ஆகிட்டார் பேட் கமிஷனுக்கு. சரி அடுத்தது வந்து ரஹீனா மட்டும் ரகுவன்ஷை வெறித்தனமான ஆட்டத்தை விளையாண்டுட்டு இருக்காங்க, இன்னும் இப்படி அடிச்சுட்டு இருக்காங்க பவர் பிளேயில் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. சன்ரைசர்ஸ் எப்படி ஒரு விக்கெட் விட்டு 71 ரன் அடித்தாங்களோ அதே மாதிரி கேகேஆரும் 71 ரன் அடித்து ஒரு விக்கெட் தான் விட்டுருந்தாங்க. சரி என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம், வெயிட் பண்ணி. ரஹீனா மட்டும் ரகுவன்ஷ் நல்ல பார்ட்னர்ஷிப் போட்டு விளையாண்டுட்டு இருந்தாங்க. இந்த பார்ட்னர்ஷிப் எப்படி உடைக்கிறனே தெரியல சன்ரைசர்ஸ்க்கு. சரி அப்போ தான் கொண்டு வந்தார் ஹுசைனா, ரஹீனா விக்கெட்டையும் எடுத்துட்டாரு. 36 பாலில் 43 ரன் அடிச்சு அவரும் அவுட் ஆகிட்டாரு. சரி அடுத்து ரெங்கு சங்கம் வந்தார், அவரும் பொறுமையாக விளையாண்டுட்டு இருந்தாங்க. மேட்ச்சை இழுத்துட்டு போயிட்டு இருந்தாங்க, வெற்றியின் பக்கம் கொண்டு போயிட்டாங்கன்னு தான் சொல்லியாகணும். ரகுவன்ஷ் அதிரடியாக விளையாண்டு, அதிரடியானா இல்லைங்க, சும்மா பாலுக்கு பால் விளையாண்டு ஏதோ 50 கம்ப்ளீட் பண்ணிட்டார் அப்படி தான் சொல்லணும். ஏன் அதிகபட்ச ஸ்கோராக இருக்குது, 24 பாலுக்கு 26 ரன்னு தான் அடிக்க வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்காங்க. அதனால் அப்படி சொல்கிறேன், இது இப்படி தான் விளையாடணும் மேட்ச் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. வெற்றி தான் முக்கியம் கேகேஆருக்கு, அதனால் பொறுமையாக விளையாண்டுட்டு இருக்காங்க. ரன் ரேட்டை உயர்த்தினா நல்லாயிருக்கும். இவங்கன்னா லாஸ்ட்டில் இருக்காங்க, இவங்களுக்குனா ரன் ரேட் அதிகமாக தேவைப்படுது. அதனால் கொஞ்சம் சீக்கிரம் மேட்ச் முடிச்சா நல்லாயிருக்கும் தான். கேகேஆருக்கு ஒரு இழப்பு வந்துருச்சுன்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா ரகுவன்ஷையும் அவுட் ஆகிட்டாரு. போயா என்ன எப்படி போச்சு அப்படிங்கிற மாதிரி. சரி அவன் போனால் என்ன, ரிங்கு சிங் அதிரடியாக விளையாண்டு ஃபினிஷ் பண்ணிட்டாரு. ஃபினிஷிங் சூப்பராக இருந்துச்சு. அடட என்ன அடி, ஒவ்வொரு ஷாட்டும் செம்ம ஷாட்டு. 11 பாலில் 22 ரன் அடித்து மேட்ச் முடிச்சு தந்துட்டாருன்னு தான் சொல்லி ஆகணும். 18.2 ஓவர்லேயே கேகேஆர் சன்ரைசர்ஸ் தோக்கடிச்சிட்டாங்க அப்படி சொல்லி தான் ஆகணும். 7 விக்கெட் வித்தியாசத்தில் கேகேஆர் வெற்றி பெற்றுட்டாங்க. இதை தொடர்ச்சியாக 3வது வின்னும் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது.